ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதுபடி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்துவிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு 2 விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம், இன்னொன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது 11/2/2024, 19/2/2024, 21/2/2024, 22/2/2024. அப்போ இந்த 4 வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. சரி சாமி, வேறு ஏதாவது சுபமுகூர்த்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 1 ஒரு சுபமுகூர்த்தம், 1/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 2/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 8/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். இதை தவிர மாத கடைசியான 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா? இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அமாவாசை. நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பித்திருக்களான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்க அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அதனால் அதை விட்டுருந்தா கூட வருகின்ற 9/2/2024 தை அமாவாசையில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலையும் அடுத்தடுத்து வருடங்கள்லையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ ஃபஸ்ட்டு 9/2/2024 தை அமாவாசை. அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர்களுடைய தேர்பவனி இருக்கிறதுலையே நோய் நொடி எப்படின்னு சொன்னாக்க திருவான்மியூரில் உள்ள கோயிலுக்கு போவோம். அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16ஆம் தேதி ரத சப்தமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 24/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம். அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/2/2023 மாத கடைசியில் வரது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி. இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள், இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த நாளில் உள்ள கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 1/2/2024 வியாழக்கிழமை. இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, வருஷ கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. மாத கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்றேறக்குறைய 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார். அதுக்கு அடுத்தது 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார். இதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு மாறுவாங்க. மாசாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாச கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷ கிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது ராசி அவராக தனுர் ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 29 நாள் இருக்குது. அப்போ 1லேருந்து 29 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களும், அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2ல் சனி பகவான் இருக்கார், 3ல் ராகு இருக்கார், 4ல் குரு இருக்கார். இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கும் சரி, தொழில் பண்ணக்கூடிய ஆண்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வார்த்தையை விடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் சனி பகவான் இருக்கார், 2ல் சனி பகவான் ப்ளஸ் 3ல் ராகு இருக்கார். அதீத தைரியத்தை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவுத்தோம்னு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னாக்க, நம்மளுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி பகவானும் 3ஆம் இடத்துல ராகு பகவானும், நீ இல்லைன்னா என்ன ஆச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அதீத தைரியம் வரும். அதீத தைரியம் எப்பொழுதுமே ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு. எப்பொழுதுமே இந்த குருட்டு தைரியம் இருட்டு தைரியம் அப்படிம்பாங்க. அதாவது வாய்க்கு வந்தது இஷ்டப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமான கவனத்தோட ஒரு ட்ரிப்பு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 முறை யோசித்து வார்த்தை விட்டிங்கன்னா சிக்கல்களை தவிர்க்கலாம். அதை தவிர ராசியிலேயே சூரிய பகவானும் இருக்கார். சூரிய பகவான் அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண சம்பந்தப்பட்டது சூரிய பகவான். சூரியனோட பையன்தான் சனி பகவான். அவரோட வீட்டில் பகைப்பட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் இந்த காலகட்டங்களில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இப்படி இருக்கும்பொழுது லீவு போட்டோம்னாக்க சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 9ல் கேது பகவான் இருக்கார். ஞானக்காரனான கேதுவை பொறுத்தளவுக்கு எப்போதுமே நல்லதை தான் செய்வார். சரி, என்ன விதமான நல்லது செய்வார்? இதுவரையிலும் உங்களுடைய செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரமே கிடைக்காமல் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே மேலதிகாரிக்கும் கீழதிகாரிக்கும் தவறுதலாகவே புரிஞ்சு கொண்டுட்டு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த காலகட்டங்கள், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் சொன்னது நல்லது தான், நீங்கள் கம்பெனிக்கு விசுவாசமாக தான் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ரெக்கக்னைஸ் கொடுப்பாங்க. ரெக்கக்னைஸ் அலுவலகத்தில் என்ன அப்படின்னாக்க பண வரவு மற்றும் பதவி உயர்வு. இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அடுத்தது 4ல் குரு. இதுவரை கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தனக்காரனான குரு பகவான் 4ல் இருக்கிறதுனால தனத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடை சேர்ந்தவங்களோட ஒப்பந்தம் ஏற்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு ஏற்படும். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்க, 4ல் உள்ள குரு பகவான். குரு அப்படின்றது தனக்காரகன். அப்போ தனக்காரகன் 4ல் இருக்கிறதுனால இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும், எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், எப்படியாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட பேங்கில் லோன் கிடைக்கும். அப்போ எப்போ நமக்கு கேட்ட இடத்துல பணமும் லோனும் கிடச்சிருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேவைகள் தேர்வுகள் தீரும். அதே போல் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் இந்த ஒரு ஓட்ட வண்டியிலேயே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெண்களுக்கு புதிய 2 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சில பேர் 2 வீலர்லேயே போயிட்டுருக்கேன், ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் நல்ல ஆடி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்களுக்கு ஆடி கார் போன்ற லேவிஷான கார்கள், ஆடம்பரமான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருள் வாங்கணும், பொண்ணோட கல்யாணத்துக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். சரி, இதுக்கு அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா?
மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு புதனே உங்களுடைய ராசியில் இருக்கார். அவர் தான் நம்ம கல்வி காரகன் அப்படிம்போம். அப்போ இதுவரை கல்வியில் ஒரு தேக்கமான நிலை இருந்துச்சு. அதே போல் ஞாபக மறதி இருந்துச்சு. நாம் எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களோட ஆசிரியர்களும் உங்களோட பேராசிரியர்களும். என்னடா அது எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லும். வெல்றதுனா என்ன அப்படின்னாக்க நீங்கள் பேசுகிறது ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உங்களோட ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் உங்கள் தாய் தந்தையரை கூப்பிட்டு வச்சு இதை மாதிரி பண்ணிட்டான் அதை மாதிரி பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதே ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் உங்களையே உங்கள் தாய் தந்தையரையும் கூப்பிட்டு பையன் நல்லா பண்ணுறான், பையனுக்கு வளமான எதிர்காலம் உண்டு அப்படின்ற காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாகப்பட்டது போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். 3 ராகு இருக்கார், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். சரி, வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக க்ரீன் கார்டு, பிஆர், விசா போன்றவர்களுக்கு முயற்சி செய்கின்ற மாணவர்களுக்கு எளிதில் கிடச்சி நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியை விரும்புகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில், அதாவது உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்கும். அதற்கு உண்டான கல்வி கடனும் கிடைக்கும். கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கும். தகப்பனோட நிலை உயர்றதுனால உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தகப்பன் தயங்க மாட்டார். அப்போ மாணவர்களுக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு உங்களுக்கு ராசியில் புதனும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உங்களுடைய ஷூட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். அங்கே பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான நிலை இருக்கும். கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ப்ரொமோட்டர்ஸுக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக விற்காத வீடு விற்கும். அதே போல் கம்யூனிகேஷன் துறை அதாகப்பட்டது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டங்களுக்கும் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இருக்குமா? இருக்கும். சரி, அடுத்தது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 3ஆம் இடத்துல உண்டான ராகு அதீத தைரியத்தை கொடுப்பாரு. அதீத தைரியத்தை கொடுத்தது நேர்மையான தைரியத்தை கொடுப்பாரா, அநேர்மையான தைரியத்தை கொடுப்பாரான்னாக்க நியாயமான தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா ராகுவுக்கு கொடுத்தது குருவோட வீட்டில் ராகுவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கோதண்ட ராகு ஆகிறார். அப்போ அதீத தைரியம் கொடுக்கறதுனால சின்ன மளிகை கடை, சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க பெரிய செயின்லிங் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்கள்கிட்ட விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் விசுவாசமான தொழிலாளர் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் புது யுக்திகள் புகுத்துவீங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் கொண்டு வருவீங்க எல்லாத்தையுமே. அப்போ எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும், அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். வியாபாரத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொருட்கள் வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குவாலிட்டி மற்றும் உங்களுடைய பேச்சு அனைவராலும் கவரப்பட்டு வியாபாரத்தில் அதிகமான முயற்சிகள் எடுக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு உண்டு. சரி சாமி, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே புதனும் சூரிய பகவானும் இருக்கார். சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு ஆளும் கிரகம் அப்படிம்போம். ஆளும் கிரகம் சூரியன் ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு எடுபடும். யார்கிட்ட எடுபடும்? உங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள்ட்ட உங்களுடைய பேச்சு சாதுரியமும் உங்களுடைய வாக்கு சாதுரியமும் உங்களுடைய தைரியமான நடவடிக்கைகளும் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புக்கு அத்தனையும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதனால் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு
தலைவருடைய கடைக்கண் பார்வை பற்று கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படும்? புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். திடீர் பணவரவு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி சாமி, ஒரு சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு இருக்கு. தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 24 மற்றும் 25 2 தினங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரு கூடயும் ஆர்குமெண்ட்டு, யாரு கூடயும் டிபேட் பண்ணாமல் இருக்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் செய்கிறதையும் 2 நாளும் தவிர்க்கணும். பாக்கி உள்ள நாளில் செய்யலாமா? செய்யலாம். சரி சாமி, இது இப்போ நான் திடீர்னு வெளியூர் பயணத்துக்கு புக் பண்ணிட்டேனே சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் உள்ள பசுமாடு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சகல தெய்வங்களும் சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது. அதுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குற நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சரி, மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான மாதமாக இருக்கும். திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை விலகும். அதே போல் வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் உங்களுடைய நுணுக்கமான வியாபார திறமையினால் வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினாலையும் உங்களுடைய நுண்ணிய அறிவினாலையும் தலைவருடைய கடைக்கண் பார்வை கிடைச்சி பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? மிக மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.